ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒடிசாவில் உனக்கோ ஜுவார். ஒடிசா ஸ்டைலில் மீன் குழம்பும் நம்ம ஊர் ஸ்டைலில் மீன் வறுவலும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் தேவையான அளவு மீன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒடிசாவில் மீனுக்கு பேர் ஜூரின்னு சொல்லுவாங்க. இப்போது மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி 15 நிமிஷம் ஊற விடலாம். குழம்பு மிளகாய்த்தூள், சில்லி சிக்கன் பவுட்ரு, உப்பு, லெமன், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒடிசாவில் இது மாதிரி மீன் தனியாக ஃப்ரை பண்ணி சாப்பிட மாட்டாங்க, குழம்புல மட்டும்தான் போட்டு சாப்பிடுவாங்க. இப்போது குழம்புக்கு தேவையான மீனையும் வறுவலுக்கு தேவையான மீனையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு பூண்டு, வரமிளகாய், கடுகு, ஜீரகம் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு தாளிப்புக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி 10 சின்ன வெங்காயம் நறுக்குனது சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வறுத்த மீனை குழம்புல சேர்த்துக்கணும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் 15 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான ஒடிசா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. இதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்குவாங்க, நான் சேர்க்கலை. இப்போது ஒடிசா ஸ்டைலில் மீன் குழம்பும் நம்ம ஊர் ஸ்டைலில் மீன் வறுவலும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.